இன்னைக்கு வந்து சாட்டர்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ எடுத்து இந்த மாதிரி ப்ளாக் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரியாது, பட் ஓகே பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, ஸோ கோயிலுக்கு போகிறவங்களுக்கே தெரியும் நான் வந்து எப்போவுமே கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. பட் இப்போலாம் கண்டினியூஸாக போக மாட்டோம். ஒரு வீக் போனால் ஒரு வீக் போக மாட்டோம். பட் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து போகிறோம் அப்படின்னு. பட் ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஹீட்டர் போட்டுருக்கேன். வந்து நைட் வந்துட்டான் தான் சொன்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா. அப்படி ஒரு vlog ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி புது எடிஷன் ஒன்று இருக்குது காட்டுறவங்களுக்கு. நிறையா பொண்ணுங்க எல்லாமே இருந்துச்சு இல்லையா, இப்போ இல்லை. இப்போ வந்து சிண்டு இருக்கா, அப்புறமா பிளாக்கி இருக்கா, அவங்களுக்கு தெரியும். அவள் வந்து மேலே இருக்க, அவளை வந்து நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். அவள் கீழே வரும்போது சிண்டு இருக்கா. அதுக்கப்புறம் நியூவாக குட்டியாக ஒருத்தர் இருக்காங்க, காட்டுமா, வெயிட். ஹியர் சிண்டு பேபி, ஷி ஆல்வேஸ் பி வித். அண்ட் பாருங்கள் ப்ரௌனி குட்டியாக. ரொம்ப ஷேட்டு எதிருது, தூங்கவே விட மாட்டேன் எங்களை. ஆக்சுவலி இவள் வந்து பாய், ஏன்னா நான் பொண்ணு மாதிரி பேசுகிறேன். நியூ எடிஷன் பிளாக்கி வந்து உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இவங்க சிண்டுவை காட்டு. ஓகே, ஆக்சுவலி நிறைய இருந்துச்சு இல்லையா, ஒரு 3-4 கேட்ஸ் கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து 3 இருக்குது, பட் அப்போ வந்து 5 கேட் கிட்டே இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா, இங்கே விண்டோ இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தெரியும், பழைய வீடியோலாம் பார்த்துருக்குறவங்களுக்கு. அங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்து அப்படியே விழுந்துட்டாங்க. ஸோ அப்படியே ஓடிட்டாங்க. ஒரு 2 கேட் அந்த மாதிரி ஆகிடுச்சு, 2-3 கேட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ப்ரௌனி, அப்புறமா பெப்பர் அண்ட் சாக்கோ அப்படின்னு 3 கேட்ஸ் வந்து அப்படியே போயிடுச்சு. நாங்களும் வந்து தேடினோம், எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஓகே, அவங்க இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட இருந்தாங்க, ஸோ ஹாப்பியாக இருந்தாங்க. போயிட்டாங்க, அந்த மாதிரி தான் விட்டுட்டோம். கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, பட் ஓகே. பிளாக்கியும் வந்து அந்த மாதிரி தான் 2 டைம்ஸ் வந்து விழுந்துட்ட கீழே. அதுக்கப்புறமா போய் தேடி எடுத்துகிட்டு வந்தவளை. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக இப்போ ஒரு 15 days பேக்கும் அந்த மாதிரி தான் பண்ணாலாம். அப்போ வந்து நான் விண்டோ வாசல்கிட்ட இருக்க அந்த ஃப்ரண்ட் விண்டோன்னு ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ அவ்வளோவே வந்தா. அதுக்கப்புறமா ஓகே ஃபைன், இனிமேல் வந்து யாரும் போகாதீங்க எங்கள் வீட்டு விட்டு அப்படின்னு இருக்காங்க. பார்க்கல எத்தனை நாள் இருப்பாங்க அப்படின்னு. இங்கே வந்து சிண்டியோட பேபி தான் ஆக்சுவலி 3. அது யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணேன். ஆக்சுவலி இவங்கள நான் காட்டினேன் ப்ரௌனி அப்படின்னு, அவங்களும் வந்து சிண்டுவோட பேபிஸ் தான். இந்த வாட்டியில் விநாயகர் சதுர்த்தி இருந்துச்சு இல்லையா, அன்றைக்கி வந்து குட்டி போட்டா. நான் 3 குட்டி போட்டால் 3ல் வந்து 2 வந்து டியோட அக்கா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பிளாக் கேட், அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு குட்டி போட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ப்ரௌனி இருந்துச்சு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானே வச்சுக்கலாம் அப்படின்னு டிகிட்ட கேட்டேன். ஓகே அப்படின்னு ஓகேன்னு சொன்னால், ஸோ ஓகே ஃபைன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ரொம்ப சேட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப க்யூட். அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், பேசிக்கலி கேட் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இவங்களும் வந்து பசங்களை மாதிரி அப்படியே வளர்த்திடலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய பர்த்டே விலாக் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு, அது எல்லாமே ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக ஷேர் பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த விலாக் கண்டினியூ பண்ணல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க.
வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அப்படியே வந்து இதை தொடச்சி விட்டுட்டேன். நேற்று எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்குது. பாருங்கள் சின்ட்டு வீடு கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். ஆக்சுவலி வீடு வந்து கொஞ்சம் குப்பை இல்லை, நிறைய குப்பையே இருக்குது. நான் இந்த இப்போலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, இப்போ வந்து கூட்டிகிட்டு மாப் போட்டுட்டு வாசல் வெளியுமே வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாமே பண்ணிவிட்டு பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து சாமி வைக்கிறதுக்கு. அப்புறமா இங்கே வந்து லிட்டர் பாக்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணணும். எல்லாமே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். Hey, no. Cinta. ಶರ್ಟ್ ಕಲರ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ದೆ. CNG ಹಾಕಿಸ್ಕೊಳ್ಳೋಲ್ಲ. ಗಾಡಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಗಾಡಿಗೆ ಹೋಗ್ಲೇಬೇಕು. ಅವ್ರೇನು ಮಾಡಿಲ್ಲ ಹೇಳಿದ್ದು. ಅದು ಇಲ್ಲಿದ್ದಿದ್ರೆ ವಿಡಿಯೋ ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಿತ್ತು. ಈ ಕಡೆ ಒಂದು ಅಲ್ಲೂ ಒಂದು ಮಡಗ್ಬಿಡ್ತೀನಿ ಇರತ್ತಕ್ಕೆ ಆದಂಗೆ ಇತ್ತ ತಗೊಂಡು ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಈ ನೇರದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಡು. ಮತ್ತೆ ಬಿಚ್ಚಕ್ಕಾಗತ್ತೆ, ಮತ್ತೆ ಬಿಚ್ಚಕ್ಕಾಗಲ್ಲ. ಬೇಡ ಇದ್ರೆ ಇರ್ಲಿ ಬಿಡು ಅಲ್ಲೇ. ಆವಾಗ ಲಾಂಗ್ ರೈಡ್ ಹೋಯ್ತಾ ಇರ್ತೇವೆ. ನೀನು ಯಾಕೆ ಇಷ್ಟು ಅವಾಗ ಬೇಕಾಯ್ತಾ?